அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு சைடு பே ஒன், வெல்கம் பேக் டு another vlog கைஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுவ போகிறேன். போயிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா கேட்டுட்டு எல்லாருக்குமே சரிங்களா வர்றேன். எல்லாருக்கும் நல்லபடியாக நல்ல வேலைகள், குடும்பத்தில் சந்தோஷங்கள், உடல் ஆரோக்கியங்கள் எல்லாமே எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தருவான். அதுக்கு நம்ம துவா கேட்கணும் சரிங்களா. சரி, ஓகே. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன தொழுக ஆரம்பிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தொழுக ஆரம்பிச்சிருந்தாங்கனாக்கா பயான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் தான் பயான் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம முன்னாடியே போயிட்டு அங்கே உள்ளே போய் உட்கார வேண்டியது தான். சரி, நேற்றுக்குரியதை நான் தொழுதுட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஆமாம், இப்போது எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கா? பிள்ளைகள கத்தாரில் வெயில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறையுது. வெயில் குறைஞ்சாலும் இந்த புழுக்கம் இருக்குது இல்லையா, அந்த புழுக்கம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு நாளைக்கு கூட இருக்குது. இது ஏன் ஒரே சீராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே உள்ள தட்பவெப்பநிலை அப்படித்தான் இருக்கும். இதுதான் காலநிலை, இப்படி தான் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சனிக்கிழமை நான் கேம்புக்கு போவேன். அங்கே போயிட்டு அதுக்குரிய இதுகள்லாம் நம்ம பார்ப்போம். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. சரி, நம்ம அப்படியே பள்ளிக்கு போமா? வாங்க போவோம். இந்த ஏரியா நம்ம எப்பயுமே போகிற ஏரியா தாங்க சரிங்களா. நீங்கள் நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. போகிறது இந்த இருக்குது பள்ளி, இங்கே இருக்குது பள்ளி. இங்கே பெரும்பாலும் தெருவுக்கு ஒரு பள்ளி இருக்குது, இல்லைன்னா ஒரு தெரு விட்டு இன்னொரு தெருவில் பள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த பள்ளியில் போய் தொழுதுக்கலாம். ஆனால் ஒரு இதில் 2 பள்ளி இருக்குது. ஒன்று ஜும்மா பள்ளி இருக்குது, ஒன்று ஐவேல தொழுகை பள்ளி இருக்குது. அந்த ஜும்மா பள்ளியில் தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்கும், ஐவேல பள்ளியில் ஜும்மா நடக்காது சரிங்களா. ஆமாம், ஏன்னா அங்கே மெம்பர் படி வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா நார்மலாக தொழுதுட்டு வர்றது மாதிரியாக தான் இருக்கும். சரி, வெயில் நல்லா வெளுத்து வாங்குது. சன் கிளாஸ் இல்லைன்னு வைங்களேன், கண்ணு 2 பழுத்து போயிருங்க பாருங்க. வண்டியை வெயிலையே நிப்பாட்டி மஞ்சள் கலர் ஆயிடுச்சுங்க வண்டி. சரி, ஷாலா தொழுதுட்டு வருவோம். என்ன பயன் பண்ண காணோம். நம்ம இன்னைக்கு உள்ளக்க போயிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தொழுதுட்டு கிளம்பியாச்சு. அவங்க போவாங்க, ரூமுக்கு போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, கம்பெனிக்கு போவாங்க. எப்படியுமா போயிட்டு அவங்களுடைய சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து எங்கேயாவது சுத்த போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பாப்பா இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆமாம், அதான் இஸ்மாயில் போகிறாப்புல. இஸ்மாயில் போகிற பாருங்க. ஓகே, அப்படியே நம்ம ரூமுக்கு போவோம். சாப்பாடு இன்றைக்கி இறால் பிரியாணி. இஸ்மாயில் பாய் தான் போட போகிறாப்புல. மூன் ஸ்டார் மால் ஆஃப் கத்தார். நமக்கு இந்த மாதிரி வேணுதாங்க வரேன் ஓட்டுறதுக்கு, பார்த்துக்கோங்க. இப்படி வேணுதான் நான் ஓட்ட போகிறேன். அதாவது லெக்சஸ் லேண்ட் க்ரூசரில் இருந்துட்டு அந்த இதுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, தொழில் தெரிஞ்சவன், வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் எந்த வண்டியை கொடுத்தாலும் ஓட்டிடுவான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நமக்கு மெனுவில் தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், எடுத்துக்கிறோம். ரைஸ் இப்போ நாங்கள் அல்மீராவுக்கு வந்துருக்குறோம். இட்லி மாவு, முட்டை, அப்புறம் வாட்டர் மிலன் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சாப்பிட்டுட்டு அதாவது குளிர்ச்சியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்டர் மிலன் வாங்கியிருக்கோம். அப்படியே போயிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அல்மீராவை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இங்கிட்டு பார்த்துட்டு வரோம். எஸ், நாங்கள் நைட்டு இந்த படத்துக்கு போயிட்டு வந்தோம். ஜனநாயகம் படத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம ரூமுக்கு பக்கத்தில் பார்க்கிங் இல்லை.
அதனால் நாங்கள் வந்து நான் அங்கே வந்து நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை. நாங்கள் இருக்கிறது இதில் இருந்து ஒருத்தர் தள்ளி 3வது லெஃப்ட்டு ரைட்டு கட் பண்ணி போகணும். ஆனால் நைட்டு பார்க்கிங் இல்லாதனால இங்கே மதன கலிஃபா சவுத்துலேயே வந்து வெளியிலேயே வந்து வண்டியை போட்டாச்சு. இப்படி மெயின் ரோட்லேயே இப்படி வண்டியை போட்டு போனால் பிரச்சனை இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வண்டிக்கு ஃபுல் சேஃபு. சரிங்களா? ஆனால் வெயில் டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கிறணும். ஏன் அப்படின்னாக்கா வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுல்ல, ஸோ அதனால். ஓகேங்களா? அனல் சரியான அனலுங்க, பயங்கரமாக இருக்குது. கிளாஸுக்கு இஸ்மாயில் பாய் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காப்புல. இதை அப்படியே எடுத்து பின்னாடி போட்டுற வேண்டியதான். பின்னாடி வா முன்னாடி, பின்னாடி போட்டால் கூட இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து வண்டி எடுத்து திருப்பிக்கிட்டு ரூமுக்கு கொண்டு போகணும். அதனால் திருப்பி நான் வந்து உள்ளக்க செட் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கேயே வச்சுருக்கேன். சரிங்களா? சரி கேஸ், போவோமா? வாங்க போகணும். கேஸ், ஊரில் வண்டி ஓட்டிட்டு இங்கே வந்து வண்டி ஓட்டும்போது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் இண்டிகேட்டர் வந்து இந்த சைடில் இருக்கும். சரிங்களா? வைபர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கும். இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் நான் போடணும், லெஃப்ட் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போடுறதுக்கு என்ன பண்ணுவேனாக்கா, ஊரில் வண்டி ஓட்டின பழக்கத்துக்கு கை இந்த பக்கத்தில் வரும். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வெளிநாட்டில் இருந்து வண்டி ஓட்டிட்டு ஊரில் போய் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்படி தான் நமக்கு இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் எடுத்து அப்படியே போவோம். வெள்ளிக்கிழமை நிறையா வண்டிகள் வந்து போகும். காலையில் அந்த அளவுக்கு இருக்காது, பட் மதியத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ரவுண்ட் அடித்த ஏரியாக்கள். ஆமாம். இப்போ நான் பாருங்க இண்டிகேட்ரு. இந்த இண்டிகேட்ரு நான் இங்கே வந்து பழகிட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு மைண்டில். இதே நான் வந்து ஊரில் இருந்து வந்து 2 நாள் வந்து நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால வைப்பரை போட்டு விட்ருவேன். அப்போ ப்ரோ சொல்லுவாப்புல, இட்ட மாறலையே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்புறம் இட்ட மாறலைங்க, ஊரில் இருந்து வந்ததில் இருந்து அப்படியே போய்க்கு இருக்குது. அப்போ ஒரு நாள் 2 நாள் மாறிடும். ஆமாம். ரோடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஆனால் அந்த சைடுகளில் பாருங்கள் எவ்வளோ வண்டி குமிச்சு போட்டிருக்காங்கன்னு. இது ஃபுல்லாமே வேலைக்கு போகிறவங்க தான், டிரைவர்மார்கள், லேபர்ஸுகள், அதுக்கப்புறம் ஆஃபீஸர், இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ளே இருப்பாங்க வில்லாவில். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நர்சரி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு அரபி வீடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? அரபி வீடு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, வெளியில் லெக்ஸஸ் 9 குரூசரு, நிசான்னு, பென்ட்லி, ஃபெராரிலாம் நின்றுச்சு அப்படின்னாக்கா அது அரபி வீடு தான். ஓகேங்க. ஆமாம். அப்படியே சுற்றி வந்தாச்சு. இப்போ தான் நாங்கள் அந்த அல்மீராவுக்குள்ளே போனோம். போயிட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ இஸ்மாயில் ப்ரோ போய் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். நல்லா இருக்கும் கத்தாரில் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா இந்த சைடில் யாரும் வர மாட்டாங்க, அந்த சைடில் தான் வருவாங்க. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ராங்கா வந்துட்டு ராங்கா பேசுவீங்க. யோ நையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா நொன்னையா 1 2 3 4வது கட்டிங்க. ஓகேங்களா? இன்ஷாஅல்லாஹ் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கம்பெனியில் போய் வண்டி ஓட்ட போகிறோம் கைஸ். சரி, இஸ்மாயில் பாய் நமக்காண்டி வெயிட் பண்ணுவாப்புல, போய் பார்ப்போமா? கிட்ட போனேன், அந்த இடத்துல பார்க்கிங் இல்லை. நமக்கு பார்க்கிங்கு இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து பாக்கெட் பார்க்கிங் பண்ணணும். இந்த இருக்கலாம், இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வண்டியை ஏற்றணும். எப்படி ஏற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போது நம்ம வந்து கேம்புக்கு வந்தாச்சு. ஆமாம், அதுதான் வந்து நம்ம பெட்டு. அது ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு, அதுக்கடுத்து இங்கே ஒரு பெட்டு. ஸோ ரூமு வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இங்கே வந்து எப்படி அப்படின்னாக்கா, நமக்கு ஒய்ஃபை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா
நமக்கு வாஷிங் மிஷின் இது எல்லாமே இருக்குது. இந்த கேம்ப்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அர்ஜென்டினா கேம்ப்பு. அர்ஜென்டினா கேம்பில் தான் வந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ நமக்கு வந்த உடனேயே பெட்டு, பிளாங்கெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ கவரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. சேஃபாக நம்ம வந்து செக்யூராகவும் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம ரூம்மேட்டு அர்மன் हाय बोलो कल आएगा यूट्यूब में आएगा. நம்ம வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் தான் வந்து ஷேரிங்கில் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சோறு ஆக்கினேன், அப்புறம் சிக்கன் கறி வச்சேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டியூட்டியை வந்து ஜாயின் பண்ணி போகிறோம். நேற்று இம்ரானும் இஸ்மாயில் அண்ணனும் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. நம்ம இஸ்மாயில் பாயி அபினாஷ் ப்ரோவும் ஸோ வியாழக்கிழமை நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டியூட்டி இருக்கிறதுனால அவங்களால டயத்தை வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆக, மொத்தம் 1 மணி நேரம் ஆயிரும். இல்லை நம்ம எப்படி நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது? ஸோ அதனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால வியாழக்கிழமை நம்ம போனோம், வியாழக்கிழமை சாயந்தரம் போனோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸோ ரூமில் போயிட்டு ஆக்கி பொங்கி சாப்பிட்டு அப்படியே வரலாம்ல. அதுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் பாய் வந்து நமக்காக வேண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நமக்கு சிவி ரெடி பண்ணதில் இருந்து, ஜாப் ஏறினதில் இருந்து, ரூமில் இருந்ததில் இருந்து, சாப்பாடுகள், செலவுகள் இதெல்லாம் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நாளைக்கு டியூட்டிக்கு நான் கிளம்பணும் 7:30க்கு. ஸோ இன்றைக்கே போயிட்டு நம்ம எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. பாக்கியை வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது யூனிஃபார்ம், டிஷர்ட்டு வித் டெக்னீஷியன் பேண்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்குது. கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, அல்ஹம்துலில்லாஹ். கம்பெனியுடைய பேரை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பதிவு பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனால தான். சரி கைஸ், பாக்கி உள்ள விஷயத்த நான் எப்படி வந்தது, என்ன மாதிரி, ஏது, இதையெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளாக் வந்து சின்னதாக தான் இருக்குது. மறக்காமல் நம்ம செய்தி சென்னை பேஜிங்க ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.